ஹாய் எவ்ரிவன். மாங்காய் பச்சடி நாவரும் சுவையில் வித்தியாசமாக காரசாரமாக என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் வெல்லத்தை இது மாதிரி பொடி பண்ணி சேர்த்து கரைய விடுங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு மாங்காய் எடுத்துட்டு மேல் காம்பு சீவிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பாகு கரைஞ்சிருச்சு. இதை மண் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாங்காய்க்கு 100 கிராம் வெல்லம் போதுமானதாக இருக்கும். ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து செய்கிறதுனால நல்ல காரசாரமாக இருக்கும். இது கூடவே அறுத்த மாங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இது கூடவே கரைச்ச வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து சேர்த்துட்டு சுண்டை வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. ட்ரை த ரெசிபி ஒன்ஸ்.